ஸோ கைஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸோடைய டீம் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர்ஸ் வந்து ரன்னர்ஸ் அப் வந்தாங்க, கிட்டத்தட்ட போன ஐபிஎல் ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த லாஸ்ட் 2 பால்ஸ் அவங்க கை விட்டு போயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் டீம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த வருஷம் மேஜர் மிஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ட்ரேட் பண்ணி விட்டாங்க ஆல்கேஎஸ்டியில். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆக்ஷன்லேயே பெரிய பர்சன் மட்டும் வந்து குஜராத் டைட்டன்ஸ் தான் வச்சுருந்தாங்க ஆக்ஷனுக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆல்ரவுண்டர்ஸ் பவர் ஹிட் இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர் வந்து தேவைப்பட்டாங்க. அல்சாக் ஜோசப் ரிலீஸ் பண்ணனால ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பால் அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டது. ஸோ அங்கங்கே ஓட்டைகள் இருந்தது. ஸோ விதிமன் சகாவுக்கும் பேக்கப் விக்கெட் கீப்பர் வந்து தேவைப்பட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாங்க கேஎஸ் பகத் ரிலீஸ் பண்ணனால அவருக்கும் பேக்கப் வந்து தேவைப்படுது விதிமான் சகாவுக்கு. ஸோ எல்லாம் வச்சு தான் வந்து ஆக்ஷனுக்குள்ளே போனாங்க. ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்மத்துல் ஓமர்ஸாய் தான். ஸோ ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு கப்பில் வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. வித் பேட்டாக இருக்கட்டும், வித் பாலாக இருக்கட்டும், க்ரூஷியலான சில இன்னிங்ஸஸ், க்ரூஷியலான சில விக்கெட்ஸில் வந்து எடுத்தாங்க ஹஸ்மத்துல் ஓமர்ஸாய். ஸோ பேஸ் ப்ரைஸான 50 lakhsலேயே வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பைனே சொல்லலாம். ஸோ அடுத்த பை யாருன்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் 5.8 crores கொடுத்து வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நடந்த முஸ்டக் அலி டோர்னமெண்ட்டில் பவர் பிளேயில் நல்லாவே வந்து போட்டார். ஸோ 4th highest விக்கெட்டுக்கு. ஸோ மேபி நியூ பால் போலராக இப்போ ஷமி உமேஷ் யாதவ் சொல்லிட்டு நியூ பால் வந்து போடுவாங்க. உமேஷ் யாதவ் குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்துருக்காரு. ஸோ அடுத்து அவங்க பிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் டியாகி. ஸோ கார்த்திக் டியாகி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல யங் ஃபாஸ்ட் போலர், வளர்ந்த ஒரு போலர், ஒரு நல்ல ஸ்லாக் ஓவர்ஸில் போடக்கூடிய நல்ல போலர்னு சொல்லலாம். இப்போது ஒருவேளை மோஹித் சர்மாவுக்கு பேக்கப்பாக வந்து எடுத்துருக்காங்க. மோஹித் சர்மா இந்த சீசன் சொதப்புனாங்க அப்படின்னா கார்த்திக் டியாகி வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ விச் இஸ் அ குட் பை ஆல்சோ. அண்டு அடுத்து அவங்க பை ஆகும் பார்த்தீங்கன்னா சுஷாந்த் மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஜார்க்கண்டை சேர்ந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் அவரையும் வந்து எடுத்துருக்காங்க 2.2 crores கொடுத்து. அடுத்து அவங்க பை ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணவே ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ போன வருஷம் நடந்த 100 லீக்ல வந்து 3 விக்கெட் எடுத்தாரு, ஒரே ஒரு ரன் தான் கொடுத்தாரு. ஸோ அதாவது 20 balls-ல் 3 விக்கெட், ஒரு ரன் தான் கொடுத்தாரு. ஸோ அங்கே இம்ப்ரெசிவாக இருந்தார். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஃபாஸ்ட் பாலர் 10 கோடி கொடுத்து வந்து எடுத்துக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அதுவுமே இந்தியா கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு போலர் ஸ்பென்சர் ஜான்சன் பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. மேபி பேக்கப்பாக தான் இருப்பார். எடுத்தோடனே 11 ஆட வைக்க நிறைய வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அண்ட் தென் இது எல்லாருமே ஒரு எதிர்பார்க்கப்பட்ட பை தான். ஷாருக் கான் வந்து குஜராத் டைட்டன்ஸ் போவாங்கன்ட்டு எதிர்பார்த்தோம். பட் 7.4 crores வந்து எடுத்துருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். ஸோ நல்லாவே அந்த இதில் வந்து ஃபிட்டிங் ஆவார். ஹர்திக் பாண்டியா பதிலாக அந்த ஒரு ஃபினிஷிங் ரோலை அவர் வந்து எடுத்து பண்ணுவார் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்குது. இது வரைக்கும் ஐபிஎல் பெருசாக ப்ரூவ் பண்ணல. இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல டீமும் கிடச்சிருக்கு குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. மானவ் சூதர்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து எடுத்திருக்காங்க 20 lakhsக்கு. ஓகே, ஒரு பேக்கப் ஸ்பின்னராக தான் வந்து இருப்பார். ஸோ அடுத்த பை வந்து பேசணுன்னா ராபின் மின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து எடுத்திருக்காங்க 3.6 crores கொடுத்து. அதாவது இவருக்கு தான் வந்துங்க ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைபல் பீப்புள்லேருந்து வந்து முதல் கிரிக்கெட்டர் ஐபிஎல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ ஜார்க்கண்டை சேர்ந்தவர். அதாவது எம்எஸ் தோனி உங்கள் அப்பா கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது உங்கள் பையனை வந்து யாருமே ஏலத்தில் எடுக்கிறான்னு நாங்கள் வந்து பிட் பண்ணுவோம் அப்படி வந்து சொன்னார் எம்எஸ் தோனி. ஸோ போனாங்க, இருக்கிற 1.2 crores வரைக்கும் போனாங்க. பட் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காசு இல்லை. ஸோ இருக்கிற 1.2 crores இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துடலான்னு பார்த்தாங்க, முடியல. ஸோ அப்புறம் போக குஜராத் டைட்டன்ஸ் வந்து 3.6 crores கொடுத்து வந்து எடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சகாவுக்கு ஒரு பேக்கப்பாக இருப்பார். மீறி இல்லைன்னா சகா உட்கார வச்சு ஒரு ஆடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பவர் ஹிட்டர், மிடில் ஆர்டர் பேட்டர், மேபி சாய் சுதர்ஷன் டாப்பில் போட்டு ராபின் மின்ஸை வந்து மிடில் போட்டு ஆடுறது கூட வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுடைய பவுலிங் தாங்க. அதாவது இவங்க ஃபாஸ்ட் பவுலிங் லைனை எடுத்து பார்த்தோன்னா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு முகமது ஷமி, ஒரு உமேஷ் யாதவ், ஒரு மோஹித் சர்மா லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணார், ஒரு கார்த்திக் டியாகி, அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரஷீத் கான், ஒரு நூர் அகமத், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாய் கிஷன் சொல்லிட்டு ஒரு செம போலிங் லைனப் வந்து வச்சுருக்காங்க. லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு போலிங் லைனப் இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்றைக்குமே டீமாக ஆடுவாங்க. ஸோ ஒருத்தர் நம்பி அந்த மாதிரி ஆட மாட்டாங்க. இவங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். ஸோ யாராவது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து உங்கள் ஆப்போனண்ட் இருந்து மேட்ச் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு மேட்ச் ஃபைனல்ஸில் பார்த்தோம், சுப்மன் கில்லை தான் எல்லாரும் அடிப்பாங்க எதிர்பார்த்துருந்தாங்க. பட் சம்மந்தம் மேட்ச் ஷாய் சுதர்ஷன் வந்து அடிச்சு முடிச்சு கொடுப்பாரு.
அதே மாதிரி இன்னொரு நாள் வந்து அபினவ் பானோவர் வந்து ஒரு நாள் அடித்து முடிச்சு கொடுப்பாரு. விஜய் சங்கர் ஒரு நாள் வந்து அடித்து முடிச்சு கொடுப்பாரு. இல்லை போலிங்கில் நூர் அகமது வந்து ஜெயிச்சு கொடுப்பாரு. போலிங்கில் மோஹித் சர்மா வந்து சில சமயம் போலிங்கில் ஜெயிச்சு கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு சில சமயம் விதிமான் சாகா. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டுங்க யாராவது ஒருத்தர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அடிச்சு போவாங்க. ராகுல் டிவாட்டி அவர் வந்துட்டு பாருங்க, அவருமே வந்து எடுத்துகிட்டு போவார் கேம் உங்ககிட்ட வந்து. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா பேர் அந்த மாதிரி கேப்பபிலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு வந்து பேசணும்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்கள்ட்ட இல்லையோ அப்படின்னு தோணுது. இப்போ அப்கோர்ஸ் சுப்மன் கில் தான் வந்து கேப்டனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹர்திக் பாண்டியாவோட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இவங்க வந்து மிஸ் ஆகுது. ஸோ சுப்மன் கில் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூட வில்லியம்சன் வேறு இருக்காங்க, ரஷீத் கான் இருக்காங்க கைட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த டீம் வந்து எப்படி பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ இவங்களுடைய பிளேயிங் 12 அதை பற்றி பேசணும்னா ஓப்பனிங்கில் வந்து சுப்மன் கில், அப்புறம் விதிமான் சாகா, இல்லைனா வந்து ஒருவேளை விதிமான் சாகா இல்லைனா ராபின் மின்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ நம்பர் 3 பார்த்திங்கன்னா வில்லியம்சன், அண்ட் நம்பர் 4 வந்து சாய் சுதர்ஷன், அடுத்து பார்த்திங்கன்னா மில்லர், ஷாருக் கான், அப்புறம் வந்து ராகுல் டிவாட்டியா, நூர் அகமது, ரஷீத் கான், அப்புறம் முகமது ஷமி, உமேஷ் யாதவ், அப்புறம் மோஹித் சர்மா. இவங்க தான் இந்த 12 பேர் தான் வந்து ஆடுவாங்க. வெளியே தேவைப்பட்ட விஜய் சங்கர், அபினவ் பானோவர்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெஞ்சஸில் வந்து இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ போன 2 வருஷமாக சர்ப்ரைஸ் பண்ண டீம் தான் குஜராத் டைட்டன்ஸ். இந்த வருஷம் அந்த சர்ப்ரைஸ் காமிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் இந்த வருஷமும் என்னமோ தோணுது பிளே ஆஃப்ஸ் வரமாட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இந்த போன 2 வருஷமாக அந்த ஹர்திக் பாண்டியாங்கிற ஒரு லீடர் வந்து இருந்தார். அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டியை வச்சு 2 வருஷம் பிளேயர்ஸ் வந்து வந்தாங்க. பட்டு இந்த வருஷம் சுப்மன் கில் அது எப்படி கொண்டு போக போகிறாங்கிறது தான் அதை பொறுத்து தான் அவங்களுடைய பிளே ஆஃப்ஸ் கனவு வந்து இருக்குது. ஸோ பார்க்கல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். கிரிக்கெட் ஃபார் தி கேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி பற்றி பேசலாம்.